மார்கன் படம் ஸ்டார்ட் ஆனோடனே ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு பொண்ணை முகமூடி அணிந்த ஒரு மர்ம நபர் வந்து பின்னாடி ஒரு ஊசி போட்டு தாக்குறாரு. அந்த ஊசி போட்டோன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பேரலைஸ் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. உடம்பு ஃபுல்லாக பிளாக் ஆகி அந்த பொண்ணை வந்து செத்துடுறாங்க. இந்த கொலையை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக டெல்லியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி வராரு. அவர் எதுக்காக வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பொண்ணையும் இதே மாதிரி இதே டைப்ல தான் கொலை பண்ணியிருக்காங்க. அவரையும் இந்த டைப்ல கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸை விசாரிக்கிற விசாரணை அதிகாரியா இந்த படத்துக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் ஆண்டனி வராரு. அந்த இடத்துல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா படமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. படம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பா சஸ்பென்ஸா நம்மளால யூகிக்க முடியாத அளவுக்கு நம்மளை வந்து சீட்டோட நுனி வரைக்கும் கொண்டு வந்து விடுறாங்க. இந்த படத்துல விஜய் ஆண்டனிக்கு ஈக்குவலா அவரை விட இன்னும் ஒரு படி மேலேன்னு கூட சொல்லலாம். ஏன் நம்ம விஜய் ஆண்டனியே வந்து செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு அஜய் தீக்ஷன் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த படத்துல மெயின்னே சொல்லலாம், மெயின் ஹீரோ அப்படிங்கிற அளவுக்கு சொல்லலாம். இவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் ஆண்டனியோட சொந்த அக்கா பையன் தான். அவர் இந்த படத்துல பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொலையை வந்து விசாரணை அதிகாரியா வர நம்ம விஜய் ஆண்டனி அடுத்தடுத்து வந்து அவர் கிடைக்கிற துப்புகள் ஆகட்டும், அவர் இன்வெஸ்டிகேட் பண்றதாகட்டும், இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கதையோட பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கதை ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அடுத்தடுத்த நகர்வுகள் அருமையா இருக்கு. ஆனா அது எதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் ஆண்டனியால அவரோட முகபாவனைகளை வெளிப்படுத்த முடியல. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து கொஞ்சம் தொய்வா போகுது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னடா இப்படி போகுது, தேவையே இல்லாம இந்த ஒரு கதைக்குள்ள இந்த ஒரு கேரக்டருக்கு எல்லாம் எதுக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க, எதுக்கு வந்து விஜய் ஆண்டனியோட பொண்ணை கொள்றாங்க, எதுக்கு வந்து விஜய் ஆண்டனியை கொல்ல பாக்குறாங்க, இப்படிங்கிறதுக்கெல்லாம் எதுக்குமே வந்து ஒரு க்ளூ இல்லையே, எந்த ஒரு கனெக்டிவிட்டியுமே இல்லையே அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து லேக் ஆகி உட்காந்துருந்தோம்னா இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா படத்தோட செகண்ட் ஹாஃப்ல இதுதானே நீங்க யோசிச்சு வச்சிருந்தீங்க, அதுக்கு ஆன்சர் இது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றையும் ரொம்ப அழகா தத்துருவமா எந்த ஒரு லேகுமே இல்லாத அளவுக்கு ரொம்ப அழகா கோர்வையா கொண்டு வந்து கரெக்டா கிளைமேக்ஸ்ல முடிச்சிருக்காங்க. படத்துல என்னதான் நம்ம கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் இருந்தாலும் கிளைமேக்ஸ் வரும்போதுதான் அந்த ட்விஸ்ட்ல இவர் தான் அந்த கொலைகாரர், இவர் தான் அந்த சைக்கோ அப்படிங்கிறதே நமக்கு அப்பதான் தெரிய வருது. இதெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல மிக முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நிறத்த பாகுபாடா வச்சு யாரையும் இனிமே பேசாதீங்க, அப்படி பேசுறவங்க இந்த படத்தை பார்த்தாங்க அப்படின்னா இனிமே அதை பத்தி பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒன்லைன் ஸ்டோரிய ஒரு கிரைம் த்ரில்லருக்குள்ள ஒரு கொலகாரனா, அதுவும் ஒரு சைக்கோ கொலகாரனா இருக்கிறவன் எப்படி பண்ணுவான் அப்படிங்கிறத வச்சு கொண்டு வந்திருக்க கதை ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. இந்த படம் மார்கன் நம் மக்கள் மத்தியில நல்லா பதிவாச்சுன்னா விஜய் ஆண்டனிக்கு நல்ல ஒரு மார்க் வாங்கி கொடுக்குற ஒரு படமா இந்த படம் இருக்கும். படத்துக்கு மியூசிக் அவரே போட்டிருக்காரு. அந்த மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல ரொம்ப சூப்பரா இருக்கு, ஒரு சில இடங்கள்ல பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தொய்வா இருக்கு. அவர் நடிக்கிறத விட மியூசிக்ல நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு இந்த படத்தை வரைக்கும் சொல்லலாம். இந்த படத்துல விஜய் ஆண்டனிக்கு பதிலா நம்ம விஷ்ணு விசாலையோ இல்ல வேற யாரையோ போட்டிருந்தாங்கன்னா படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். விஷ்ணு விசால போட்டிருந்தா படம் அடுத்த ராட்சசன் 2 அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கு.